என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். அவர் எனக்காக குறித்த காலம், அந்த நேரம், சமயம் வந்தது என்று 102 சங்கீதம் 13 வசனத்திலே நாம் படிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் குறித்திருக்கிற நன்மைகளை பல நேரங்களிலே நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் வாழ்கிறோம். நாம் எப்பொழுது அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவசரப்படாமல் காத்திருந்தால் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், நம்முடைய அவிசுவாசங்களை அகற்றினால் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். மறுபடியுமாய் இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு குறித்ததை, எனக்காக நியமித்ததை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 5 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்படி இருந்தால் ஆகையால் என்று 6வது வசனத்தின் துவக்கத்தில் பார்க்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம், அதுதான் எனக்கு தேவன் குறித்த காலம், எனக்கு தேவன் குறித்திருக்கிற உயர்வு, எனக்கு தேவன் குறித்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்த வேண்டும் அப்படின்னா நான் தாழ்த்த வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும் என்று நான் முதல் நாளில் சொன்னேன். இன்னைக்கு சொல்கிறேன், நாம் தாழ்த்த வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நமக்குள்ள தாழ்மை இருக்கிறதா? நம்ம ஒருவேளை நம்முடைய ஒவ்வொரு நாளும் தாழ்மை என்ற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். உலகத்தில் வாழ்கிறோம், கிறிஸ்தவ அந்த அனுபவம், கிறிஸ்தவ அந்த குணாதிசயம் தாழ்மை. பாருங்க, வேதத்தில் இந்த பெருமையினால விழுந்தவனை பிசாசை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவன் பெருமையினால விழுந்தான் அப்படின்னா, அவன் பெருமை என்பது அவனுடைய பெரிய ஆயுதம். ஒரு மனிதனை விழ வைக்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவடைய செய்ய பெருமை என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்துவான். நான் யார் தெரியுமா, என் அனுபவம் என்ன தெரியுமா, என்னுடைய திறமை என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, இப்படி பெருமையை காமிச்சு 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 விழ வைப்பான். பெருமை வந்துருச்சுன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கவே மாட்டார், நமக்கு எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள பெருமை இருக்குதா? பெருமையோடு வாழ்கிறோமா? பெருமைக்கான காரியங்கள், பெருமையான பேச்சுக்கள் நம்மகிட்ட இருக்குதா? ஆண்டவர் நம்மளை எப்படி அவருடைய காலத்தில் உயர்த்துவார்? தாழ்த்திக்கிட்டே இருப்போம், நம்மளை இன்னும் தாழ்த்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தாழ்வு மனப்பான்மை தான் நமக்கு வரக்கூடாது, ஆனால் தாழ்மை நமக்கு வரணும். 10ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாருங்க, இங்க வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டுகிறான். நான்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை, நான்லாம் தாழ்த்தவே இல்லை, எனக்கு கிடச்சிருச்சு பாரு அப்படின்னு துன்மார்க்கன் சொல்லுவான். ஆனால் பாருங்க, அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் அது நிலைச்சிருக்குமா? பாருங்க, தேவனை தேடாமல் ஒரு நன்மையை பெறும் பொழுது அதில் பெருமை வேற. யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு அபாயகரமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. யாக்கோபு 4:6 அதை தான் சொல்லுகிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறார்னு வாசிக்கிறோம். பெருமைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. டெய்லி தாழ்த்துவோம். நம்மகிட்ட ஏதாவது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம் அல்லது திறமை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வைப்போம். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த ஞானம், நீங்கள் கொடுத்த உயர்வு, நீங்கள் கொடுத்த கிருபை
நான் இன்னைக்கு வாழ்கிறதெல்லாம் உங்களால் தானப்பா. சொல்லிக்கிட்டே இருங்களேன். யாராவது உங்களை புகழ்கிறாங்களா, ஐயோ பிரதர் சிஸ்டர் அப்படின்னு உங்களை புகழ்கிறாங்களா, உடனே சொல்லுங்க, அப்பா அது உங்களால் ஆனது, இது என்னால் ஆனது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்துங்களேன். கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். என்னை மட்டும் உயர்த்தவே இல்லை, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், என் குடும்பம் மட்டும் இப்படியே இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெருமை வந்துருச்சுன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அந்த எல்லா அகந்தைகளையும் பெருமைகளையும் அகற்றிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவோமா? ஒரு வசனத்தை வாசித்தரேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் பிசாசு, உலகத்தின் அதிபதி. அவன்கிட்ட இருக்கிற சுபாவத்தை இந்த உலகத்துக்குள்ளே வச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள்ளே அதை வைக்க முயற்சி பண்ணுறான். ஜீவனத்தின் பெருமை இது பிசாசுக்குரியது, உலகத்துக்குரியது. இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அதனால் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. பிதாவினால் உண்டாகாதது எனக்கு எதுக்கு, தேவன் கொடுக்காதது எனக்கு எதுக்கு, இல்லையா? அப்போ அதை நம்ம அகற்றுவோம். இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக 1 யோவான் 2:16 குறித்து கொள்ளுங்க. 1 யோவான் 2:16 இந்த வசனத்தின்படியே தேவன் இந்த பெருமைக்கு, இந்த ஜீவனத்தின் பெருமைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு, கண்களின் இச்சைகளுக்கு நம்மளை விலக்கி காப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் நியமித்ததை ஏற்ற காலத்தில் நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு நாங்கள் எங்களை முற்றுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள பெருமை வேண்டாம். ஆண்டவரே, பெருமையான பேச்சோ பார்வையோ செயலோ சிந்தையோ எங்களுக்குள்ள வந்துடவே கூடாதுப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் தாழ்த்தி எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதே கிருபையை நாங்கள் மற்றவரிடத்தில் காட்ட, அதே இரக்கத்தை மற்றவரிடத்தில் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.